மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தமிழக ஆளுநரை சந்தித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். கவர்னரை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் வழியே வேறொன்றும் கிடையாது. கவர்னர் எனக்கு ஒரு நண்பர். நான் 98, 99 மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பிற மத்தியில் அமைச்சராக இருந்தார். ஒரு நட்பின் காரணமாகத்தான் வேறு எதுவும் கிடையாது. அது பார்த்துக்க காரணம். அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. தயவுசெய்து அரசியல் விஷயமா நான் பேச வரல. ஒரு நட்பு முறையில் தான் வந்திருக்கு. திரும்ப சொல்றேன். எனக்கு அவர் நண்பர். நான் 98, 99 மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது வாஜ்பாய் அரசிலே அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நாங்கள் நண்பர்கள். அதற்கு பிறகு அவர் மத்திய அமைச்சராக பல முறை சந்தித்திருக்கிறோம். இதே போல நான் மகாராஷ்டிராவுக்கு செல்லும் பொழுது கூட அவர் கமிட்டி போடும்போது அங்க ராஜ்பாவை சந்திப்பது வழக்கம். இப்பொழுது இங்க இருப்பதாக தெரிந்ததால் ஒரு மரியாதை சந்தித்தால் எந்த அரசியல் முக்கியமோ வேறொன்றும் கிடையாது. தயவுசெய்து எந்த விதமான பொருளும் கொள்ள வேண்டாம். அவர் சந்திப்பு அதுக்காக தான் இப்ப எல்லாமே அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க விரைவில் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு எனக்கு ஒன்றும் தெரியாது. அது தெரிந்தால் அதை பற்றி சொல்கிறேன். அரசியல் விஷயம் பேர வரலன்னு சொல்லிட்டு அரசியல் விஷயமே நாங்க பேசல. தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஒரு நட்பின் காரணமாக என்னுடைய நண்பர் என்ற முறையில் அவரை சந்தித்தேன் வழியே அரசியல் முக்கியம் கிடையாது. அதை பேசவும் கிடையாது அவர்கிட்ட. அதெல்லாம் கிடையாது. நான் என்ன அமைச்சர் முதலமைச்சர் தானே செய்யணும். டெப்டி ஸ்பீக்கரா பேசணும். இருக்கும்போது அமைச்சரவை பட்டியலை கொடுத்ததே நீங்களும் ஜெயக்குமார். நான் வரவே இல்லை. அன்னைக்கு பதவி ஏற்கும் பொழுது பட்டியல் கொடுக்கும் போது நான் செல்லவில்லை. தவறான தகவலை நீங்க கூட தர வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன். அவருடைய நண்பர் கவர்னர் என்ற நண்பர் மரியாதை சந்தித்தேன வழியே அரசியல் முக்கியத்துவம் கிடையாது.